கும்பமேளாவில் பாசி விற்று வைரலானவர் தாங்க மோனலிசா. அவருடைய கண்கள், சிரிப்பு, முகத்தோற்றம் பலரையும் கவர்ந்தது. ஓவர் நைட்டில் பிரபலமான அவர் சினிமாவிலையும் நடிக்க தொடங்கியதாக கூறப்பட்டுச்சு. இந்த நிலையில் தான் காதலித்து வந்த முகமது ஃபர்கான் என்பவரை மோனலிசா கரம் பிடிச்சிருக்காங்க. இருவரும் 1.5 வருடங்களாக காதலிச்சுட்டு வந்ததாக சொல்லப்படுது. இருவரும் ஃபேஸ்புக் மூலமாக தான் பழகி வந்திருக்காங்க. அதன் மூலம் காதல் மலர்ந்த நிலையில் வீட்டில் திருமணத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இதனால கேரளாவில் இருவரும் திருமணம் செஞ்சிருக்காங்க. முகமது ஃபர்கான் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவருங்க. சினிமா படப்பிடிப்புக்காக கேரளா வந்திருந்த மோனலிசா குடும்பத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி காதலுடன் சேர்ந்து கேரளாவில் இருக்கும் தம்பனூர் காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அங்கு அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மோனலிசாவின் தந்தையை போலீசார் நேரில் அழைச்சி பேசியிருக்காங்க. மேலும் அவரை சமாதானம் செஞ்சு திருமணமும் நடத்தி முடிச்சிருக்காங்க. போலீசார் பாதுகாப்புடன் மோனலிசா திருமணம் நடந்து முடிஞ்சதா சொல்லப்படுது. இவங்களோட திருமண நிகழ்வுல கேரளா அமைச்சர் வி சிவன் கொட்டி உள்ளிட்ட சிபிஎம் கட்சியினர் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. வெவ்வேறு மாநிலங்கள், வெவ்வேறு மதங்களை சேர்ந்த மோனலிசா முகமது ஃபர்கான் தம்பதியினர் கேரளாவை தேர்ந்தெடுத்து அங்கு திருமணம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த தம்பதியோட புகைப்படம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஆக்கிரமிச்சிருக்குன்னே சொல்லலாம்.